கடவுளே, இன்னைக்கு நல்லபடியா தொழில் நல்லபடியா போகணும். வணக்கம் தம்பி. ரொம்ப நன்றி தம்பி, நீங்க தான் இந்த கடையை வாடிக்கை ஏத்து கொடுத்தீங்க. பேசின்னு இருக்காத, வேலையை பாரு. சரி தம்பி. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. நித்து, எங்க கோலத்தை காணா? தம்பி, கோலம் மாவு கேளாச்சு, அதனால தான் கோலத்தை போடல. இந்த மாதிரி காரணம்னா நீ சொன்னு இருக்க கூடாது. நாளைல இருந்து அங்க கோலம் இருக்கணும், புரியுதா? சரி தம்பி, நாளைக்கு கோலத்தை போட்டுறேன். வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. ஒரு விஷயம் செஞ்சா ஒழுங்கா செய்யணும். எங்க முதலாளி மேலே அரைகுறையா இருக்க கூடாது. முதலாளி பத்திலாம் அப்படி பேசுறியப்பா? உன்னை கடைக்கு வாடகைக்கு பேசி விட்டது நானு, அந்தால முதலாளின்ற. ஐயோ சாரி தம்பி, சாரி தம்பி, நான் இனிமே அந்த மாதிரிலாம் சொல்லல. அந்த பயம் இருக்கட்டும். வந்துட்டாரு கலெக்ட். ரெடிவா வரும்போது நல்லா போதுங்க ஐயா. சரி சரி. அந்த ஆளு வியாபாரத்தை கேக்குறியே, நம்ம வியாபாரம் என்ன ஆச்சுன்னு பாக்குறியா நீ? வியாபாரமா? ஏய், மெக்கானிக் ஷெட். இது வியாபாரம் இல்ல, தொழிற்சாலை. தொழிற்சாலையா? 4000 பேர் வேலை செஞ்சு 8000 கோடி பிசினஸா பண்ற? அசிங்கப்படுத்துறானே. டேய், வாகனம் எல்லாம் வச்சிருந்தாவே அது ஒரு கனரக தொழிற்சாலை, அப்படிதான் சொல்லணும். ஃபேக்டரி. இது ஃபேக்டரி. சரி, நான் ஒத்துக்கிறேன். சரி, ஃபேக்டரிக்கு தேவையானதெல்லாம் இருக்கா? ஃபேக்டரிக்கெல்லாம் தேவையானது இருக்காவா? நிறைய வண்டி இருந்தா நிறைய ஸ்பேனரு, நிறைய ஸ்க்ரூ டிரைவரு, நிறைய ரிங்ஸ் இருக்கும். நம்ம வண்டிக்கு தேவையானது இருக்கு. அதே மாதிரி அங்கே ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ஹாஸ்பிட்டல் தேவையானதெல்லாம் இருக்கும். இங்கே எதுனா அடிப்பட்டா பேண்டேட் பக்கத்துல இருந்து வாங்கி வந்துடுவேன். ஸோ ஃபேக்டரிக்கான அத்தனையும் இங்கேயும் இருக்கு. ஓகே, அங்க இஎஸ்சி, பிஎஃப், போனஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. நீ குடிப்பியா? இதுக்கு இஎஸ்ஐ கூட வாயில் நொழியில கேட்கறத பாரு. டேய், அதுக்கு குறைஞ்சபட்சம் 20 பேரோ 30 பேரோ இருந்தால் அதெல்லாம் கொடுப்பாங்க. அது இருந்தால் தான் கவர்மெண்ட் ஏற்றுக்கும், இல்லைன்னா நானும் தான் கொடுப்பேன். சரிப்பா, இஎஸ்ஐ பிஎஃப்லாம் கவர்மெண்ட் கொடுக்குதுப்பா. போனஸ் நீ தானே கொடுக்கணும். அது லாபம்னு ஒன்று வந்தால் நான் கொடுப்பேன். எனக்கு போனஸே வேணாம், ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடு. இந்த ஃபேக்டரி நான் ஒத்துக்கிறேன். அங்கே சுற்றி இங்கே சுற்றி அட்வான்ஸில் வந்து நிற்கிற. அட்வான்ஸ்லாம் என்கிட்ட இல்லை, வேலையை பார். மாடு மாதிரி ஓடிக்கிற எனக்கு 10,000 ரூபாய் வேணும், ஒரு 5,000 ரூபாய் கொடு. ஏய் போடா, சும்மா உன்னா பணம் பணம் பணம்ட்டு. இஷ்டம் தான் வேலை செய், இல்லைன்னா கிளம்பு. சும்மா ரூபா கேட்டுக்காத. கண்ணுக்காரன் வரானே. சரி, நான் கேட்டதை கொடு. ஏய், இஷ்டம் தான் வேலை செய்யலாம், போடா. வானா, இவங்கிட்ட காசு வாங்கலான்னு வந்தா ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிடுறான். வெளியே உங்களை நானே எதிர்பார்த்துருந்தேன். என்னடா அது டைம் ஆச்சே இன்னும் வரலையான்ட்டு. ஒரு 1 லட்சம் ரூபாய் உடனே எனக்கு கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் மொத்தமாக செட்டில் பண்ணிடுறேன். எவ்வளோ எவ்வளோ? 1 லட்சமா? நீ சின்ன ஃபைனான்சியர், தெரியாம உங்ககிட்ட 1 லட்சம் கேட்டேன். ஒரு 50,000 ரூபாய் ரெடி பண்ண முடியும்? 20,000 வருஷ கணக்காக கட்டினுக்கிற, உனக்கு 50,000 ரூபாவா? அசிங்கப்படுத்தாத. ஒரு வண்டி எவ்வளோ தெரியுமா? 50,000 ரூபாய், 75,000 ரூபாய், 1 லட்ச ரூபாய், 1.5 லட்ச ரூபாய், 5 லட்ச ரூபாய், 10 லட்ச ரூபாய் வண்டி வரைக்கும் என்கிட்ட வருது. ஆஃப்டர் ஆல் 20,000 ரூபாய் கொடுத்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துற நீ. 50,000 1 லட்சம் வண்டி இருக்குது, அதெல்லாம் ஊ வண்டி இல்லையா? எவனோ ஒருத்தன் தானே எடுத்துன்னு வந்து விடுறான். எந்த நான் சொன்னனா அடுத்த வந்துதான் நம்பி விடுறான்ல, அதெல்லாம் சொன்னேன். வேலை எதுக்கு நீ இப்ப கத்துற? எதுக்கு நீ கத்துற? யோ, நீ தான் கத்துன, அதனாலதான் நான் கத்தனா. அப்ப நான் கத்துனா நீயும் கத்துவியா? வேலை என்ன ஆச்சு? என் கடையாண்டு அரசியல் மட்டும் நீ பேசாத. நான் அரசியல் பேசுனேன்னா என்னன்னு பேசுன? இப்ப நீ பேசல என்ன ஆட்சின்னு கேட்டல. யாருடைய ஆட்சி, என்ன ஆட்சி, இதெல்லாம் அரசியல் இல்லையா? உன்ன என்ன ஆச்சுன்னு தான் நான் கேட்டேன். என்ன லூசு மாதிரி பேசுற? நானும் தமிழ்நாட்டுல தான் இருக்கேன். என்ன ஆச்சுன்னு கேட்டா நான் அதை தான் சொல்லணும். வெஸ்ட் பெங்கால்ல இருக்கேனா, இல்ல கர்நாடகால இருக்கானா, ஆந்திரால இருக்கானா, இல்ல கேரளால இருக்கேனா? நான் வேற மாநிலத்துல இல்லையே, இங்கதானே இருக்கேன். வேலு, பணம் ஒண்ணு அப்புறம் கூட கொடு, என்ன அரசியல்ல கோத்து விடாத. நான் கோத்து விடலப்பா, எனக்கு அதுவா வேலை. வந்த வண்டியே வேலை பார்க்க முடியல, அவ்வளவு பிஸியா இருக்க. நீ கேட்டது மட்டும் இன்னைக்கு ஆட்சி பண்றவங்க கேட்டா உனக்கு கதி என்னாவும் தெரியுமா? உன்னை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்போ என்ன ஆட்சின்னு கேட்கறேன்னா, அப்போ உனக்கு தெரியாத மாதிரியும் இந்த நாட்டுல நல்ல ஆட்சியே நடக்காத மாதிரியும் இல்லை. நீ அந்த அரசியல தப்பா பேசுற. ஏய், நான் இப்ப கேட்டேன், நீ சம்மந்தம் இல்லாம எதோ பேசினீங்கிற. எது? நான் சம்மந்தம் இல்லாம பேசுறேன்னா? இந்த நாட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா? இந்த மாநிலத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா? இன்னைக்கு ஆட்சி எனக்கு சம்மந்தம் இல்லையா? எப்படி சம்மந்தம் இல்லாம பேசுறேன்னு? வெயில் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். வெயில் ஜாஸ்தியா இருந்தா நீ அரசியல் பேசுவியா? இல்லை நான் பேசுறது அரசியல்னு சொல்லுவியா? இல்லை நான் அரசியலே பேசக்கூடாது சொல்லுவியா?
இல்லை நீ பேசுறது அரசியல் இல்லை நான் ஒத்துக்கணுமா? என்ன சொல்ல வர? வேலு பணத்தை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், உங்ககிட்ட பேசுற மாதிரி இல்ல. எப்படியோ ஒருத்தனை ஓட விட்டான், அது போதும். ஏய் இங்க வேலை சரியா இல்ல போறியா நீ? நீ இவ்வளவு பேச நான் இங்க வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் போறேன். போடா போ. இத்தோட நீ என்ன கூப்பிட கூடாது. கூப்பிட மாட்டேன்டா, இத்தோட உனக்கு கூப்பிட மாட்டேன். நான் திமுரு பாத்தியா வேலை செய்யறவனுக்கு? இந்த விட்டு குத்து போயிருக்கலாம், இப்போ தனியா வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். என்ன பேசுற நீ? பாத்தியா பாடிய? இந்த பாடியில வலுவு இருக்கிற வரைக்கும் ஒரு நாளைக்கு 50 வண்டி சர்வீஸ் முடிப்பேன். அவன் என்ன ஜூஜிபி யாருக்கிட்ட இந்த வேலையை காட்ட பாப்பா? என்ன இல்ல வேலை வண்டி டெலிவரி எடுக்கலாம்னு வந்தேன். அப்போ ரெடி பண்ணி வச்சிட்டேன், எடுத்துன்னு போங்க. ஏன்பா வண்டி எடுக்கணும், இதெல்லாம் எடு. 8 மணிக்கு மேல வா, அப்பதான் இதெல்லாம் எடுப்பேன். அப்போ வந்து உன் வண்டி எடுத்துக்கோ. இது 8 மணிக்கு மேலையா? ஏன்பா வேலை என்ன வண்டி எடுக்க விட மாட்டான் அவன்? வண்டி எடுக்க அது சொல்லிட்டு எடுத்துட்டு போக வேண்டியதானே, உயிரை வாங்குறதுனே வருது. ஏய் வண்டியை ஊத்தனுப்பியா? ஹலோ, யாரை பார்த்து கத்துறா? எது யார கத்துறனா? உன்னதான் கத்துறேன். ஏடு அவர் வண்டி எடுக்கணும்ல. தபர் வாடகை கொடுக்குறேன், இங்க வந்து என்ன அதிகாரம் பண்ணாத. வேலை இது என்ன மேல் வாடகை விட்டுருக்கியா? 2000 ரூபாய் தரான், மேல் வாடகை விட்டுருக்க. யோ நீ வேற. ஏய் வாடகை வேணாம் ஒண்ணு வேணாம், எடு எல்லாத்தையும். அது இந்த இடம் கொடுத்த முதலாளி சொல்லணும். வேலை அப்ப நீ முதலாளி இல்லையா? எவன் சொன்னான்? அவன் தான் சொன்னான். யோ எரி நெருப்பு எண்ணெயை ஊத்தாதியா? ஏய் காய் பண்ணி யாரு முதலாளின்ற நீ? எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறாரு, இப்போ போனார அவர்தான். டேய் அவன் என்கிட்ட வேலை செய்யறவன். உனக்கு ஒன்னா வேலைக்காரனா இருக்கலாம், எனக்கு இந்த கடையை கொடுத்த முதலாளி. யாரு வேலை சொல்ற? கடையை வித்துட்டியா? கடையை வித்துட்டியாவா? யோ என்கிட்ட வேலை செய்யறானே அவனதான் உன் முதலாளின்றான். ஆமா அவர்தான். அவர் வந்து இதெல்லாம் எடுக்க சொல்லிட்டான், நான் எடுக்கிறேன். சொல்லுவான், அவனே வந்து சொல்லுவான். அப்படி நீ எப்படி கடை நடத்துறன்னு பாக்குறேன். அவனை போய் கூட்டின்னு வரேன், நீ கடையை பாத்துக்கோ. வாட்ச்மேன் வேலை பாக்குறீங்களா? அதுக்கு சம்பளத்தை வாங்கிக்கோ. டேய் யார் வாட்ச்மேனு? நான் இந்த வண்டி ஓனரா? அந்த ஆள் சொல்லியிருக்கும் போது நீ சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீ பாத்துக்கிறேன்னு சொன்னல, வாட்ச்மேன் தான் சொல்ல முடியும். வட்டம் நான் பாத்துக்கிறேன். இப்பயும் பாத்துக்கிறேன்னு தான் சொல்றேன், அப்போ வாட்ச்மேன் தான். வண்டி இங்க விட்டதுக்கு என் தலையெழுத்து. ராஜாவுக்கு ராஜானா அண்டா, எனக்கு மந்திரி. ஏய் கடைக்கு வா. உனக்கு என்ன சொல்லிட்டு வந்தேன்? திருப்பி என்ன கூப்பிடான்னு சொன்னேன், காதுல விழுந்துதா இல்லையா? டேய் காதுல எல்லாம் நல்லா உழுந்தது. நான் வேலைக்கு கூப்பிடல, அந்த பிளாஸ்டிக் பொருளை அடிக்கிறதுனால நீ வந்து அதெல்லாம் எடுக்க சொல்லு. நான் ஏன் சொல்லலாம்? நீ தான் முதலாளி, நீ தான் வாடகை வாங்குற, நீயே போய் சொல்லு. நான் சொன்னா கேட்க மாட்டான்டா, நீ சொன்னாதான் எடுப்பானா. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், காலையில வந்து எடுக்க சொல்லிட்டா? டேய் நீ என்ன ரொம்ப சோதிக்கிற. நீ வந்து சொன்னப்புறம் தான் அவன் எடுப்பான், அதுக்கப்புறம் தான் நான் வண்டி டெலிவரி கொடுக்க முடியும். மரியாதையா வந்து சொல்லிட்டு போ. 2 விஷயம் தான், ஒன்னு அட்வான்ஸ் கொடு, இல்லைன்னா காலையில வந்து சொல்றேன். நீயே முடிவு பண்ணிக்கோ. முடிவு பண்ணிட்டேன்டா. 5000 ரூபாய் தரேன், வந்து மரியாதையா அவன் எடுக்க சொல்றா. சின்ன குழந்தை மாதிரி ஐவிரிய. வரேன் வரேன், போய் நேரு வரேன். கண்டிப்பா வந்துருவேல, நம்பி போறேன். நாக்கு சுத்தமா இல்லைனாலும் வாக்கு சுத்தமா இருக்கும். போ போ போ. ஒருவேளை வராம போயிடுவானோ, 1 ரூபாய் கொடுத்துட்டே போயிடும். இந்தாடாப்பா 5000 ரூபாய் இருக்கு, டக்குன்னு வந்து சேரு. என்ன கடையை காணோம், டெலிவரி வண்டியை காணோம், என்னாச்சு? நான் கடை இருக்குன்னு சொன்னா கடையை காணோம். நான் வரும்போது இருந்ததுடா, திருப்பி வந்து பார்த்தா காணோம். போய் சொல்லாத, நீ என் பேர் சொல்லிருப்ப, அவன் கடையை எடுத்திருப்பான். எதே உன் பேர் சொன்னதா எத்தானா? நரண்டா எல்லாம் நேரம். ஆமா மணி 8, அதனால தான் கடையை எடுத்துட்டு இருக்கிறான். சரி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போ, காலையில வேலைக்கு வரேன். அட பரதேசி, கொஞ்சம் முன்னாடி எடுத்துருந்தானா 5000 ரூபாய் மிச்சமாயிருக்குமே. இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை.